இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை. இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்க நடக்குது. அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல, டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றோம். அடுத்து இரண்டாவதுங்கன்னா எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஃபேஸ் 1 தமிழகத்தில் இன்னும் 3 நாட்கள் டிசம்பர் 14ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்முடைய எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கலாம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்க சொன்னதுதான் 80 லட்சத்திற்கு மேல தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி 77 லட்சம் நீக்கி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த டிராப்ட் லிஸ்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கிற பிரஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் 77 லட்சம் வாக்காளர்கள், 6,41 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி, இன்னைக்கு வரைக்கும் 77 லட்சம் வாக்காளர்கள் டெத்து, ஷிஃப்டட், ஆப்சென்ட், நாட் ஃபவுண்ட், இறந்து போயிட்டாங்க, மாறிட்டாங்க, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் மாறிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல, இதர காரணங்கள். 77 லட்சம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட 12%. ஒரு வாக்காளர் பட்டியலில் 12% வாக்காளர்கள் இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை என்பது ஒரு விதத்தில் பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியும் கூட. அப்படின்னா இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம். 2024 லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். 12% வாக்காளர்கள் இல்லை. இன்னைக்கு அடுத்த இந்த 14 டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க. அதை கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 80 லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் 5.5 கோடிக்கு வந்துருவாங்க. 5,60,00,000, 5,62 லட்சத்துக்கு வந்துருவாங்க. இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம். எந்த அளவுக்கு வாக்காளர் பட்டியல் 2024 சரி பார்த்தாங்க, 2023 சரி பார்த்தாங்க, 2022 சரி பார்த்தாங்க, எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்த இந்த எஸ்ஐஆரை இன்டென்சிவா பண்றதுனால 77 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 12%, 100 பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல 12% வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா இந்த 2024 எஸ்எஸ்ஆர் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்குது. அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் முதல் கட்ட வெற்றி நம்ம பார்க்கிறோம்.